This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் எல்லா விதமான ப்ராடக்ட்டையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் மூலயமா நீங்கள் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சென்னை மாநகர பேருந்துகளில் பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு விரைவில் டிக்கெட் புக்கிங் மற்றும் பஸ் டிராக்கிங் என இரண்டும் ஒரே செயலியில் பெறும் வசதி அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தற்போது பயன்பாட்டில் இருக்கும் சென்னை பஸ் செயலியில் மேம்படுத்தப்பட்ட வசதிகள் கொண்டு வரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பயணிகள் பயன்படுத்தும் பொது போக்குவரத்துகளில் ஒன்றாக மாநகர பேருந்துகள் தான் உள்ளன. சென்னை பொறுத்தவரை புறநகர் மின்சார ரயில்கள், மெட்ரோ ரயில்கள் ஓடினாலும் அனைத்து இடங்களிலும் இந்த வசதி இல்லை. எனவே நகரின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல வேண்டிய மாநகர பேருந்துகள்தான் பயணிகளின் போக்குவரத்து தேவையை பெரிதும் தீர்த்து வைக்கின்றன. சென்னையை பொறுத்தவரை சுமார் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளில் தினமும் பல லட்சங்களுக்கான பயணிகள் பயணம் செய்து வருகிறார்கள். சென்னையில் பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. புதிய தாழ்வுதள பேருந்துகள் தற்போது பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் மெட்ரோ, புறநகர் ரயில் மற்றும் பெருநகர பேருந்துகளில் ஒரே டிக்கெட் பயணிக்கும் வகையில் சென்னைக்கான ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டத்தை வகுப்பு தொடர்பாக நடவடிக்கைகள் சென்னை பெருநகர ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் மேற்கொள்ள கொண்டு வருகிறது. சென்னை மாநகர பேருந்துகள் எங்கு கொண்டு இருக்கிறது என்பதை பயணிகளே அறிந்து கொள்ளும் வகையில் சென்னை பஸ் ஸ்டாப் என்ற செயலி பயன்பாட்டில் உள்ளது. இந்த செயலியின் பலன்கள் எந்த இடத்திலும் இருக்கிறது. பயணிகளின் நிற்கும் பேருந்து நிறுத்தத்திற்கு எவ்வளவு நேரம் ஆகும் போன்ற விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆனாலும் இந்த செயலியில் டிராக்கிங் சிஸ்டம் துல்லியமாக இல்லை எனவும், பல வழித்தடங்களில் வரும் பஸ்கள் முறையாக செயலியில் காட்டப்படுவது இல்லை என்பது பயணிகளின் பலரும் கூறும் கருத்தாக உள்ளது. இந்த நிலையில் பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு விரைவில் டிக்கெட் புக்கிங் மற்றும் பஸ் டிராக்கிங் என இரண்டும் ஒரே செயலியில் பெறும் வசதி அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது தற்போது பயன்பாட்டில் இருக்கும் சென்னை பஸ் செயலியின் மேம்படுத்தப்பட்ட வசதிகள் கொண்டு வரப்படும் என்றும், பயணிகளின் இந்த செயலியில் டிக்கெட்டை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும், பஸ்ஸில் ஏறியதும் நடத்துனர்கள் டிக்கெட்டை தன்னிடம் உள்ள கருவியை கொண்டு உறுதி செய்து கொள்ளலாம் வகையில் இந்த சிஸ்டம் செயல்படும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் ஆல்ஃபி ஜான் வர்கீஸ் கூறுகையில், புதிய செயலி பஸ்கள் வரும் இடத்தை துல்லியமாக காட்டும் வகையில் இருக்கும். டிக்கெட்டுகள் சிஸ்டமுடன் துல்லியமாக இருக்கும். பயணிகள் தங்கள் கருத்தை தெரிவிக்கவும் இதில் வசதி செய்யப்படும். பேருந்து சேவையை மேம்படுத்தவும் இது உதவும் என்று கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.